வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரைப் பை பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக 3 லைன் கீறிக்குங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிக்குங்க. இந்த ஷேப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நாம் எப்போவும் மாதிரி சரி த்ரெட்டில் எப்படி ஃபிஷ் போன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே 1வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அந்த லைன் பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு மறுபடியும் 3வது லைனுக்கு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேல் பக்கமாக 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே 1வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்திலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். எந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணினோமோ அதே ஷேப்பில் தொடர்ந்து ஸ்டிச்சிங் போடுவோம். நாம் போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் எந்த அளவு இடைவெளி விட்டு போடுறோமோ அதே அளவு ஃபுல் ஸ்டிச்சுமே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான். இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சிங் ஃபில்லிங்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். லீஃப் ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் இதே ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நாம் எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி 3 லைன் கீறிக்குங்க. கீறிட்டு வி ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். 2வது லைனில் ஸ்டார்ட் பண்ணி 3வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே மேல் பக்கமாக 2வது லைனுக்கு இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 1வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அதை 2வது லைனுக்கு கொண்டு வந்து அது பக்கத்திலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அது பக்கத்திலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 2வது லைன்லேருந்து த்ரெட்டை 3வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அதை 2வது லைன் பக்கமாக இழுத்து அது பக்கத்திலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 1வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி 2வது லைனுக்கு கொண்டு வந்து அது பக்கத்திலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். இப்படியே தொடர்ந்து வி ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லாட்டி நூல் அறுகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும். இப்படியே தொடர்ந்து எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.